இவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்னதான பிரசங்க வார்த்தையே இதுதான். நீங்கள் அந்த அதிகாரத்தில், அந்த மத்தேயு ஆகமத்தில் நீங்கள் முன்பு 1-2 அதிகாரங்களை வந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய சோதிக்கப்படுதல், அதற்கப்புறமாக ஞானஸ்நானம், அதற்கப்புறமாக இந்த போதனை ஆண்டவரால் அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பக்கத்தில் எத்தனையோ போதனைகளை வந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். எதற்காக முதலாவது வார்த்தையை இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்? முதலாவது வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதற்காக முதல் வார்த்தையே அவருடைய பிரசங்க விதமாக இருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதி முக்கியமான காரியம் தேவனுடைய ராஜ்யம்தான் என்பதை அவர் தெளிவாக வந்து எடுத்து சொல்கிறார். அந்த பகுதியில் சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு பொதுவாக பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எண்ணங்கள் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கூட மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. வேதத்தில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிங்க. நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது. போதும். கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், இனி காலம் செல்லாது. எதற்கு காலம் செல்லாது? தேவன் வருவதற்கான காலம் இனிமேல் என்ன செய்யாது? கடந்து போகாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறபடினால் அவர் வருகைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தமாக வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வருகிறதான காரியங்களை குறித்து இன்றைக்கு ஜனங்களுக்கு எண்ணம் இல்லாமலேயே ஜீவிப்பதற்கான காரணம், அது வேத வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. வேதாகமத்தில் 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளை எல்லாம் காணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்களை எல்லாம் காணும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மாசம், என்ன வருஷம், எந்த தேதி வருவார் என்று சொல்லி தெரியாவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாக அநேக அடையாளங்களை வேதாகமத்தில் ரகசியமாக வந்து சொல்லி வைத்திருக்கிறார். அதை தான் சொல்லி இருக்கிறது, இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது. இந்த அடையாளங்களை எல்லாம் காணும்போது அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர், அவர் எழுந்து நடந்து பூமிக்கும் பரலோகத்திற்கும் நடுவில் இருக்கிறதான வாசல் அருகாமையில வந்து நிற்கிறார். அவருடைய காலை வந்து எடுத்து வைத்தால் வேதம் சொல்கிறது, வானம் எனது சிங்காசனம்,
பூமி எனது பாதபடி. அவருடைய ஒரு ஸ்டெப் எடுத்து பூமியில வைக்கப்படுமானால் அன்னைக்கு தான் தேவனுடைய வருகை வந்து நிகழும். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத வசனங்களையும் இந்த பூமியில நடக்கிறதான காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வருகைக்காக அநேகர் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள். உலக வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லை. கோடீஸ்வரர்களாக வாழ்கிறதான மனிதர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அவர்கள் சொல்லுகிறது இந்த உலக வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. வேதத்திலே சாலமோன் ஞானி ஏற்கனவே அருவப்பட்டு சொல்லி இருக்கிறார், அவர் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு உலக பிரகாரமாக வாழுகிறதான ஜனங்களுடைய இறுதி நேரம் நெருங்கும் போது அநேக ஜனங்கள் எல்லாம் இதை அறிய வேண்டும் என்பதற்காக சில பதிவுகளை வந்து என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். கடந்த நாட்களில் எல்லாரும் அறிந்திருக்கிறதான மிகப்பெரிய பாடகர் லதா மங்கேஷ்கர் என்றதான ஒரு பாடகி, உலக பிரசித்தி பெற்ற பாடகி மரித்து விட்டார். கொஞ்ச நாள் வந்து அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது சொன்னதான வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சூழ இருந்தவரிடத்தில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வீட்டில் உலகத்துல வந்து மிக விலை உயர்ந்த கார் இருக்கிறது, ஆனால் எனக்கு கடைசியில கிடைத்தது என்னதான் வீல் சேர். அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை இன்னொருத்தங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்த போல என்னுடைய வீட்டில் எல்லா கலர்களையும் எல்லா மாடல்களையும் டிசைனாக நான் விரும்புகிறபடியெல்லாம் விலையேறப்பட்டதான வஸ்திரம் எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு கடைசியில் கொடுக்கப்பட்டது மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிறதான ஒரு கவுன் தான். நான் நட்சத்திர ஹோட்டல்கள் தான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு இப்போது ஆகாரம் என்னவென்றால் ஒரு சில மாத்திரைகளும் ஒரு சில துளி உப்பு தண்ணீரும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு உப்பு குறையான நோயா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அவர் சொல்லி இருக்கிறார், நான் எந்த இடத்திற்கு போக வேண்டுமானாலும் தனியார் விமானத்துல நான் தனியாகத்தான் பறந்து செல்வேன். அவ்வளவு கோடீஸ்வரன் பறந்து செல்வேன். ஆனா இன்றைக்கு நான் அதெல்லாம் நினைத்து பார்த்து அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய வீடு வந்து மிகப்பெரிய பங்களா. ஆனால் நான் இப்போது மருத்துவமனையில் உள்ளதான ஒரு சிறிய கட்டில தான் வந்து என்ன செய்திருக்கிறேன், ஒரு சிறிய கட்டில தான் படுத்திருக்கிறேன். என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல கோடிக்கணக்கான ரூபாய் இப்போது உண்டு. அவைகள் ஒன்றுமே எனக்கு வந்து என்ன செய்யாது, இப்போது எனக்கு ஒன்றுமே பயன்படாது. இப்போது எனக்கு ஆறுதல் என்னவென்றால் இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ஆறுதல், என்னை சூழ இருக்கிற எனக்கு அன்பான ஒரு சில மனிதர்களும் எனக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணுகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு ஆறுதல். இந்த உலகத்துல பணமோ பொருளோ எனக்கு எந்த ஒரு ஆறுதலையும் கொடுக்கவில்லை. ஒரு சாதாரண நபருடைய பதிவல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்கெல்லாம் என்ன நினைத்தாலும் அவர்கள் செய்யலாம். இன்றைக்கு அகில உலகத்திலேயே அவருடைய மரணம் தெரிவிக்கப்பட்டு அநேக பெரியோர்களெல்லாம் அதற்கு இரங்கல் தெரிவித்தார்கள். பிரதம மந்திரி அவரே நேரடியாக போய் அங்க வந்து அங்கே இந்த இறுதி காரியத்தில் கலந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய மதிப்பு எத்தனை உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நபர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கையில மனிதனுக்கு என்று சொல்லி மேன்மையானது ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தில் நிறைய போதனைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். குறிப்பாக சாலமோன் ஞானி மூலமாக கொடுத்திருக்கிறதான போதனைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கேட்டு இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒன்னே ஒண்ணு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யம் வந்து மிக சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் சொன்னார்.
சொன்னதான அதே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமீபமாக மட்டுமல்ல வாசற்படியிலே வந்துவிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொன்னதான கர்த்தர் அங்கே 24வது அதிகாரத்தில் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? வாசற்படியில வந்து விட்டதாக சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை, இனி இந்த பூமியிலே காலம் வந்து என்ன செய்யாது, செல்லாது. அதற்கான அடையாளங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சந்ததியிலேயே, இந்த ஜெனரேஷன்லேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்து விடுவார். ஒருவேளை அது நாளைக்கே கூட வந்து நிகழலாம். இந்த உணர்வில்லாத ஜனங்கள் எல்லாம் நிச்சயமாக கைவிடப்படுவார்கள். இந்த பூமியிலே மனுஷன் வாழுகிறதான வாழ்க்கை எல்லாமே குறுகினதான ஒரு வாழ்க்கை தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிலையில்லாத இந்த வாழ்விற்காக நம்முடைய முழு மூச்சையும் செலவு பண்ண வேண்டாம். இதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசங்களையும் செலவழிப்பானே. வாசிங்கள் 59வது அதிகாரம் தானா ஏசாயா? 55வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே. அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் செலவழிப்பானே. இந்த திருப்தி என்ன திருப்தி தெரியுமா? ஆத்ம திருப்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்மாவில் என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. ஏற்கனவே ஆத்மாவும் மேல வாஞ்சியா இருந்து திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய திருப்தி கெட்டு போனால் அவர்கள் மிகவும் துக்கமாக இருப்பாங்க. இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும், ஆனா சில சூழ்நிலை நிமித்தமாக அவர்களுடைய ஆத்மீக ஜீவியத்துல கொஞ்சம் பாதிப்பு வந்துவிடும். ஜெப வாழ்க்கையில பாதிப்பு வந்துவிடும். இவருடைய இருதயம் திருப்தி எல்லாம் இவருடைய இருதயத்தில் இருந்த திருப்தி ஆராதனையில் ஒழுங்காக வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களால் சில சூழல் நிமித்தமாக வர முடியாவிட்டால் இவருடைய ஆத்ம திருப்தி போய்விடும். ஆண்டவருக்காக நல்லா கொடுத்து கொண்டிருப்பார்கள், முடியாவிட்டால் இவருடைய ஆத்ம திருப்தி போய்விடும். ஊழியர்களுக்கு உதவியாக, ஊழியருக்கு உதவியாக, அநேக ஆத்மாக்களுடைய மீட்பிற்கு உதவியாக இருந்திருப்பார்கள். ஆனால் சூழல் நிமித்தமாக அவைகள் முடியவில்லை என்னும் போது இவருடைய ஆத்மா திருப்தி இல்லாமல் வந்து போய்விடும். ஆனா இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் மாம்ச திருப்தி தான் ஆத்மீக திருப்தி என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை ஆண்டவருடைய ஊழிய நாட்கள் அவர் சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய நிலபலங்கள் எல்லாம் நன்றாக விளைந்திருந்தது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் எல்லாவற்றையும் சேர்த்து களஞ்சியத்தில் வைத்து, அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்மாவே நான் உனக்காக சேகரித்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி கொண்டிரு என்று சொல்லி அவர் வந்து சொல்லுகிறானா. அதற்கு ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? உலகத்திற்காக வாழ்ந்ததான மனுஷன் அந்த உலகத்திற்கான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போக வேண்டும். அதே போல இவன் இங்கே எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறானோ அதே போல மறுமையிலையும் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்காக வாழ்ந்து பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வது. பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை தேடி அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அநேகருக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்கள் என்றார்கள். இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல. வெண் வஸ்திரம் தரித்ததான 2 தூதர்கள் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள் சொன்னதான வார்த்தை, அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல நிச்சயமாக வந்து இந்த பூமியிலே வருவார். கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ஒரு பிரதான நம்பிக்கை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த பூமியில என்ன செய்வார்? கடந்து வருவார். அவர் அவருடைய பிள்ளைகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போவார். அவர் வரும்போது எல்லா மனிதருக்கும் என்ன செய்யாது தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். இன்னைக்கு இந்த பூமியில எவ்வளவோ சத்தங்கள் இந்த பூமியில இருக்கிறது. எல்லா சத்தமும் நம்முடைய காதுகளுக்கு என்ன செய்யறது? கேட்கறது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. எல்லா ஃப்ரீக்வன்சியில வருகிறதான சவுண்டும் மனுஷனுடைய காதுக்கு கேட்கப்படுகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய எக்காலத்தினுடைய ஃப்ரீக்வன்சி மட்டும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் மீட்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்களுடைய காதுகளுக்கு மட்டும்தான் கேட்கும். மற்றவர்கள் பக்கத்திலேயே படுத்திருந்தாலும் என்ன செய்யாது? கேட்காது. அப்ப இது தூதர்களுடைய சாட்சி. சரி, ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வருவார், வரப்போகிறார். அதற்கான அடையாளம், அவர் இந்த காலத்துல தான் வரப்போகிறார், இனி காலம் செல்லாது என்பதற்கான அடையாளத்தை ஆண்டவரே வேதாகமத்தில் என்று சொல்லி வைத்திருக்கிற வாசியங்கள். இதே 24வது அதிகாரத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து. ஒரு அடையாளம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய அடையாளத்தில் வந்து அக்கிரமம் மிகுதி ஆகி அன்பு தணிந்து போ. இந்த அன்பற்ற தன்மைகளை இன்றைக்கு நிறைய வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். மனுஷனிடத்துல அன்பு செலுத்துவதை விட்டுட்டு இவர்களை அறியாமலேயே மிருகங்களிடத்திலையும் இயந்திரங்களிடத்திலையும் அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டார். வெளிநாடுகளெல்லாம் பார்த்தா இன்னும் வரப்போற நாட்களே திருமணமே முடிக்க மாட்டார்கள். என்ற திருமண வாழ்க்கை என்பது மனுஷர்கள் கடினமாகத்தான் இருக்கிறது. நேற்று தினத்துல வாட்ஸ்அப்ல பெங்களூர்ல இருந்து ஒரு நபர் எனக்கு வந்து ஒரு பதிவு அனுப்பிவிட்டார். அதுல வீடியோவை பார்க்கிறேன். அதுல ஒரு பெண் பார்த்தால் அப்படியே நம்மளால வந்து அடையாளமே காண முடியாது, அப்படியே மனுஷி மாதிரி தான் இருக்கிறது. அதுல கீழே போட்டிருக்கிறது, வித்தியாசம் மனுஷிக்கும் இவளுக்குள்ளதான் வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஆத்மா மட்டும்தான் இவளுக்குள்ள இல்லை. வேற எல்லாம் ஒரு பெண் வந்து பேசுகிறபடி பேசுகிறது, ஒரு பெண் நடக்கிறபடி நடக்கிறது, ஒரு பெண் வந்து எப்படி ஒரு ஆம்பளைக்கு துணையாக இருக்கு அதே மாதிரி துணையாக இருக்கிறது. எல்லாமே அந்த பெண்ணு செய்கிறது. ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும், இந்த உருவத்தில் எனக்கு ஒரு பெண் வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் கொடுத்தால் அழகாக செய்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பெண்ணை நம்ம கொண்டு வைத்திருந்தா மனைவினா பேசுவா, விரும்பாத பேசுவா. ஆனா இது வந்து நம்ம விருப்பப்படி பேசும், அந்த பெண்ணு நம்ம விருப்பப்படி பேசும். அப்போ ஆத்மா இருக்கிற ஒரு மனைவியை ஒரு நபர் தெரிந்தெடுப்பானா, ஆத்மா இல்லாத ஒரு பெண்ணை தெரிந்தெடுப்பானா? மனுஷன் எல்லாருமே கஷ்டம் இல்லாம வாழணும்னு சொல்லிதான் நினைக்கிறான். அப்ப அந்த மனைவியால நமக்கு கஷ்டம் இருக்கிறது. ஒரு ஃபார்முலா வந்து ஆண்டவர் இயற்கையில வந்து வைத்திருக்கிறார். என்ன ஃபார்முலா என்றால், எல்லா நன்மையும் ஒரே இடத்துல இருந்து வராது, நன்மையும் வரும். இன்னைக்கு சில நினைத்துக் கொள்றாங்க மனைவி நமக்கு நல்லது மட்டும் செய்யணும், ஆனா மனைவியால ஒரு சின்ன கஷ்டம் கூட நமக்கு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் மனைவியை கட்டி இருந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு வேண்டாம், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன கொடுத்துட வேண்டியதான், டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதான், இவன் சங்கடமே இல்லாம வாழ்வதற்கு எனக்கு வேற மனுஷி வந்துட்டான். மனுஷி மட்டுமல்ல, அதே மாதிரி மனுஷனும் இருக்கிறான். அதே மாதிரி மனுஷனும் இருக்கிறான். மாப்பிள்ள நம்மளை அடிக்கான் பிடிக்கான், குடிச்சிட்டு வரான், அதை பண்றான் இதை பண்றான்.
நான் வந்து வேலை செய்யணும், வேலை செய்து உழைச்சும் போட்டு மாப்பிள்ளையில சங்கடம் அனுபவிக்கணுமா? எனவே இந்த ஆத்மா இருக்கிறத மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆத்மா இல்லாத ஒரு மனுஷன் கிடைச்சா போதும். சொன்னேன், ஒரே ஒரு காரியம்தான், மிச்சம் எல்லாம் செய்யும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்யும். நீங்க எங்க கூப்பிட்டாலும் அது வரும். இருந்தா இருக்கும், எழும்புனா எழும்பும், அன்பா பேசுனா அன்பா பேசும், உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும். எல்லா காரியங்களையும் இந்த ரோபாட் செய்யும். ஏனென்றால் விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன செய்து விட்டது? விஞ்ஞானம் வந்து பெருகி விட்டது. கடைசி நாட்களில் அறிவு என்ன செய்து போகுமா? பெருகி போகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு எங்க கொண்டு விடும் என்றால், அறிவு அழிவில் தான் மனுஷனை கொண்டு வந்து விடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ அன்பற்ற தன்மைகள், மனுஷனை நேசிப்பதை விட்டுட்டு நான் முன்பு சொன்னது மாதிரி மிருகத்தையும் இயந்திரத்தையும் அதையும் இதையும் தான் அவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான். இதை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு வசதியான ஒரு வீட்டுக்கு போனா அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, போறவங்களை உட்கார வச்சு அந்த வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துவாங்க. அப்படிதானே? நல்ல நல்ல ஒரு மனிதத்தன்மை உள்ளவங்க, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய பாட்டி, இது என்னுடைய அத்தை, இன்னார் 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 அறிமுகப்படுத்துவாங்க. நீங்க இப்போ போங்க, அதெல்லாம் அறிமுகப்படுத்துறதை பார்க்க முடியாது. எதை தெரியுமா அறிமுகப்படுத்துவாங்க? இந்த டிவி நான் வந்து வாங்கி இப்போ போன மாசம் தான் வாங்கினேன், இது இத்தனை 1000 ரூபாய் விலை. இந்த ஃப்ரிட்ஜு வந்து இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, இது வந்து நான் இப்போ தான் வாங்கினேன், இது போல விலை. இந்த வீடு நான் கேட்டிருந்தேன். அறிமுகம் ஃபுல்லா இயந்திரத்தை முடியுமானால் வீட்டில் வளர்க்கிறதான நாயையும், இது இத்தனை 1000 ரூபாய்க்கு வாங்கின நாய், இதையும் அறிமுகப்படுத்துவார்களே ஒழிய மனுஷர்கள் மீது அன்பற்ற தன்மை இருக்கிறபடினால இவர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது. இவர்களுக்கு உள்ள இருக்கிறத தானே எடுத்து கொடுப்பார்கள். இவர்களுக்குள்ள என்ன கிடையாது? அன்பு கிடையாது. கணவனுக்கு மனைவியிடத்தில் அன்பு இல்லை, மனைவிக்கு கணவனிடத்தில் அன்பு இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் அன்பு இல்லை, உறவுகள் மேல வந்து என்னதில்லை? அன்பு இல்லை. மனிதன் இன்னைக்கு மனிதனாக வந்து வாழவில்லை, மனிதனெல்லாம் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த அக்கிரமக்காரனாகிய பிசாசனுடைய ஆவி மனிதர்களுக்குள் கிரியை செய்கிறபடினால மனுஷன் அக்கிரமத்தை, அநியாயத்தை அவன் ரொம்ப அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறான். அன்பு எல்லாம் என்ன செய்து விட்டது? தணிந்து போய்விட்டது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் பக்கத்தில் நிற்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். நான் சிறுவனாக இருந்ததான நாளை விட இப்போ அன்பு மிகவும் என்ன செய்து குறைஞ்சிட்டு. என்கிட்ட பேசுறவங்க சிலர் பேசுவாங்க, என் வயதை ஒத்தவங்க என்கிட்ட சிலர் பேசுவாங்க, எனக்கு அன்பானவங்க. நம்ம அந்த காலத்தில் இருந்த அன்பெல்லாம் இப்போ உள்ளவர்கிட்ட உங்கள்கிட்ட இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களோ என்னமோ தெரியாது. அது ஊழியம் செய்கிறதான ஸ்தலத்திலையும் ஊழியக்காரங்க கூட சொல்லுவாங்க என்கிட்ட, அந்த காலத்தில் நம்மெல்லாம் ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்த நாட்கள் எவ்வளவு அன்பு ஐக்கியமாக இருந்தோம், இப்போ உள்ள ஊழியக்காரங்க இடத்துல அது இல்லை, அந்த அன்பினுடைய தன்மை இல்லை. ஏன்னா அன்பு என்ன செய்து தனிந்து போய்விட்டது. இது எச்சரிப்பினுடைய வார்த்தை. மற்றவர்களுக்கு அன்பு இல்லாவிட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கட்டாய அன்பு வேணும். உலகத்தில் அன்பு குறைந்து போகும், ஒருவேளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஜனங்களிடத்தில் அன்பு குறைந்து போகலாம். ஆனால் தேவனுடைய வருகையில போக வேண்டியது நமக்கு என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டுமோ அந்தந்த இடத்துல அன்பு செலுத்த வேண்டும். ஒரு நமக்கு எதிராக இருக்கிறவங்க அன்பு செய்யறவங்களா இருப்பாங்க. கணவன் அன்பு செய்யலாம் சில இடங்கள் இல்லை, சில இடங்கள்ல மனைவி அன்பு செய்யலாம். மாறி மாறி இருக்கும். ஒரு சாரான்னு சொல்ல முடியாது, அந்த காலத்துல மாறி மாறி இருக்கும். யாரோ ஒருத்தங்க அன்பு செய்யறாங்க வைங்களா, எதிராக இருக்கிறதான நம்மளும் அதற்கு என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நமக்குள்ள யாருடைய ஆவி இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. சில வேளைகளில் பிள்ளைகள் வந்து அன்பற்ற தன்மையில் நடந்து கொள்கிறார்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது இந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் மேல என்ன இல்லை, இந்த அன்பற்ற தன்மை வருவதற்கு நிறைய சூழ்நிலையின் காரணங்களும் உண்டு. ஒன்று
பொல்லாதாவி இந்த ஜனங்களுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிறான். ஒன்று. இரண்டாவதாக வளர்க்கிறதான முறை, வளர்க்கிறதான விதம். அந்த நாட்களில் பெற்றோர்கள் எச்சி சோறை வந்து சாப்பிடும் பிள்ளைங்க. ஆனா இப்போ வந்து என்ன செய்யாது சாப்பிட்றாங்களா? உங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா? ஆமா, எல்லாரும் விளையாடுறாங்க. இல்லை, அந்த காலத்துல எச்சி சோறுக்கு தவம் கிடப்பாங்க. நான்லாம் வந்து உருண்டை சோறு வாங்கி வந்து என்ன செய்யறேன், விவரம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்திருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். நான் சில இடங்கள்ல நுட்பமா பார்த்துருக்கிறேன். யார் எச்சி சோறை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய ஸ்பாவம் வந்து இருக்கு. அவங்க மேல இவனுக்கு என்ன இருக்கு பற்றுதல் இருக்கு. சமீபத்தில் ஒரு நபர், அதாவது என்னுடைய வயதோட கொஞ்சம் கூடணும், அவங்க அதாவது அவங்க மகளுக்கு வந்து குழந்தை பிறந்தது. அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இவங்க வச்சு பார்த்தாங்க, அதாவது பாட்டி இந்த அத்தை வச்சு பார்த்தாங்க. அந்த பிள்ளை இப்போ ஒரு 2 வயசு ஆகுது. அவங்களுடைய மகனை வந்து வேலை பார்க்குறா. இந்த பிள்ளை வந்து டிஸ்டர்ப் தான். ஆனா அவங்க மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வளர்க்குறது பெரிய காரியம் இல்லை, நாங்கள் தனியாக தான் இருக்கோம். நாங்கள் வளர்க்குறது பெரிய காரியம் இல்லை. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது உன் மேலே வந்து அன்பு இல்லாமல் வந்து போயிடும். ஆன பண்ணால எங்கிட்ட விட்டு நீ வளர்த்தா அது உனக்கு நல்லது கிடையாது வருங்காலத்திற்கு. எனவே நீ சிரமம் இருந்தாலும் பிள்ளைய நீ தான் வந்து வச்சு வந்து என்ன செய்யணும், வளர்க்கணும். உங்களோடு சாப்பிடணும், உங்களோடு படுக்கணும், உங்களோடு பேசணும். ஆனால் இன்னைக்கு பேச்செல்லாம் இங்கே தான் நடக்குப்போம். முன்னாடி பேச முடியும், இப்போ பேச்சு ஏன்னா டைப் அடிக்கிறது கஷ்டப்பட்டு உடனே பேசுகிறேன். அங்கேருந்து இங்கே பேச, இங்கேருந்து அங்கே பேச. அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களுக்கு என்னது தான் பேச. இன்னைக்கு பெற்றோரிடத்துல பேசுகிறத விட அப்படின்னா பெற்றோரிடத்துல பேசுவதற்கு என்ன இல்லை, எப்படி அன்பு இருக்கும்? நீங்கள் ஆண்டவரே என் பிள்ளை அன்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்கணும்னா அறிவு கற்றால வளர்த்தது நீ தானே வளர்த்த, இப்படி தானே வந்து வளர்த்துருக்கிற நீ இப்படி வளர்த்தா அது அப்படிதான் இருக்கும். அது மாறி வந்து என்ன செய்யாது, வளராது, அது அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் என்னெல்லாம் போயிட்டு, அன்பு இல்லாமல் போயிட்டு அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள் அழுகுறாங்க. என் பிள்ளைக்கு என் மேல அன்பு இல்லையே, ஆனா எனக்கு என் பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கிறது. இது உங்க ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆயிட்டு. எனவே அன்பு என்ன செய்து, அன்பு குறைந்து விட்டது. இது ஒரு அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசற்படியில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமய பொருள்களாக இருக்கிறவங்க சீக்கிரமாக வந்து கடந்து போக முடியாது. அடுத்தபடியாக வாசியுங்கள் தெசலோனிக்கேயருடைய நிருபம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச துரோகம். விசுவாச துரோகம் என்றால் என்ன? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதான அநேக ஜனங்கள் அவரிடத்துல சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் உண்மை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். என்ன பாட்டு, என்ன பாட்டு? நம்புங்கப்பா உண்டன் நல்லாதான் இருக்கு, நல்ல மெட்லாம் நல்லா இருக்கு, இன்னும் பாடலாம் போல தான் இருக்கு. இந்த பாட்டை ஆண்டவர் நம்ப மாட்டார். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தூதர்களிடத்துல கூட அவர் என்ன வைக்கிறது இல்லையா, வசனம் இருப்பாரு. அவருடைய தூதர்களிடத்துல கூட அவர் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை அவரை எப்படி நம்ப முடியும்? அவர் நம்புகிறபடி நாம் நடக்கவில்லையே. இதுக்கு முன்னாடி நாம நம்புகிறபடி நடந்திருந்தா அவர் நம்ம பாடாமலே நம்புவார். இப்ப பாடினா கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்ப மாட்டாரு. நான் அவரை குற்றத்துல ஒருவேளை அவர் நம்புவாரா இருக்கும், அவர் ஆண்டவர் நம்புவாரு. ஆனப்படினால ஆண்டவர் என்ன நம்புங்க, நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிள்ளையா ஜீவிப்பேன் அவர் சொல்லுவாரு. ஆனா அந்த பாட்டை நாம எல்லாரும் பாடுவதற்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அவருடைய தூதர்களிடத்துல கூட அவர் நம்பிக்கை வைக்கிறது இல்லை.
இன்றைக்கு பிசாசாக அலைந்து கொண்டிருக்கிறதான அநேக தள்ளப்பட்ட தூதன் லூசிபர் அவனை சேர்ந்த தூதர்கள் தள்ளப்பட்டாங்க, ஒருத்தன் தள்ளப்படவில்லை. இவன் அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலேயே தேவனுடைய ராஜ்யத்திலே இவனுக்கு என்று ஒரு தூதருடைய கூட்டத்தை என்ன செய்தான், அங்கே அரசியல் ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுவுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, துணி கொடுக்கக்கூடாது, எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆராதனை ஸ்தலத்துல நான் தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னா அதற்கு ஆதரவாளர்கள் நிறைய தூதர்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு கீழே மத்திய ஆகாயத்தில் அவன் இருக்கிறான், பிரதான இடத்துல அவன் அங்க இருந்துட்டு குட்டி சாத்தான்களை அனுப்பிதான் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், கெடுத்து கொண்டிருக்கிறான். தூதர்களிடத்துல, அந்த தூதர்களிடத்துல கூட ஆண்டு நம்பிக்கை வைக்க மாட்டார். தூதன் என்ன பண்ணித்தான், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். அதே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆரம்ப நாட்கள் ஆண்டவரை சுவாசித்தார்கள், ஆரம்ப நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள், ஆரம்ப நாட்கள் ஆண்டவருக்காக உபத்திரவங்களை சகித்தார்கள், ஆரம்ப நாட்களில் இவர்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உன்னத நிலைமையில இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த விசுவாசம் எல்லாம் தளர்ந்து ஒன்றுமில்லாமல் போய் இன்றைக்கு அவருடைய இருதயம் சொல்லுது, ஆண்டவரை தேடி நான் என்னத்தை சொல்லுறா. சிலர் சொல்லுது என்ன சொல்லுதான் ஒத்துப்பாங்க, சொல்லுது ஆண்டவரை தேடி நான் என்னத்தை. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, இஸ்ரவேல ஒரு இடத்துல எனக்கு வழக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் சொல்றான் ஆண்டவர் என்னை கேடு செய்தாரு, என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு இஸ்ரவேல் சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல எனக்கு வழக்கு இருக்கிறது, வழக்காட வான்னு சொல்றாரு. அது ஒரு சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், தேட கிடைக்கிறதா பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள் மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க வேகமா. கர்த்தர் சொல்கிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது, பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். என் ஜனமே, அவர் கேட்கிறார், அவர் வழக்காடுறார், நான் உனக்கு என்ன செய்தேன் கேட்கிறார். சொல்லுங்க, நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன், எனக்கு எதிரே நீ உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சீத்தியில் தொடங்கி கீழ்கால் மட்டும் நடந்து வருகிறது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதியை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு. சரி, நீங்க அந்த வேத போதையெல்லாம் வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே ஒரு இடத்துல எனக்கு வழக்கு இருக்கிறது, நீ சொல்லிட்டு இருக்க நான் உன்னை மறந்துட்டேன், நான் உன்னை கைவிட்டுட்டேன், நான் உனக்கு தீமை செய்து சொல்லிட்டு இருக்கிறாய, நான் செய்ததை நீ சொல்லு. அவர் கேட்கிறாரு, என் முன்னாடி சொல்லுன்னு அவர் ஒன்று கேட்கிறாரு. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆரம்ப நாட்கள் இருந்ததான விசுவாசத்தை விட்டுவிட்டு கீழே வந்து விடுவதற்கான காரணம் என்ன? ஜெபக்குறைவு அவர்களுக்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன? ஆண்டவரை தேடுவதற்கு மகிழ்ச்சியோடு தேட முடியவில்லை, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதிக்க முடியவில்லை, ஆண்டவருக்காக உதாரணமாக கொடுக்க முடியவில்லை. என்ன காரணம்? இவர்கள் ஆதி நாட்களில் இருந்ததான விசுவாசத்தை விட்டு விசுவாசத்திற்கு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ துரோகம் வந்து பண்ணிவிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது வந்திருக்கிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அடுத்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட ஆயத்தமா இருக்கு. அந்த கிறிஸ்து வெளிப்பட ஆயத்தமா இருக்கு. அதற்கான அனைத்து காரியங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது.
ஆதார் கார்டு என்பது அதனுடைய முன்னோட்டம் தான். ஆதார் கார்டு என்பது அதனுடைய முன்னோட்டம் தான். இப்போது ஒவ்வொன்றாக ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆதார் கார்டோடு இணைக்கப்பட வேண்டும். ஒரு இன்ஜெக்ஷன் போட போனால் கூட ஆதார் கார்டுடைய நம்பர் அதில் இணைக்கப்பட வேண்டும். எல்லாம் அதோடு இணைக்கப்படும். சீக்கிரத்தில் எல்லா கார்டும் சேர்ந்து ஒரே கார்டாக மாற்றப்படும். ஏடிஎம் கார்டு தேவையில்லை, உங்களுக்கு எது இருந்தாலே போதும். இந்த ஆதார் கார்டு இருந்தாலே போதும். பேன் கார்டு தேவையில்லை, ஆதார் கார்டு இருந்தாலே வந்து போதும். என்னென்ன கார்டு உண்டோ அத்தனை கார்டும் இந்த ஆதார் கார்டோடு இணைக்கப்படும். ஆதார் கார்டு கழிந்து போகிறது, ஆதார் கார்டு காணாமல் போகிறது. எனவே ஆதார் கார்டு என்பது மைக்ரோசிப்பாக மாற்றப்பட்டு, ஆதார் கார்டு என்பது மைக்ரோசிப்பாக மாற்றப்பட்டு நிரந்தரமாக நிலையாக மனுஷனுடைய நெற்றியிலாவது வலது கையில் ஆகினும், வலது கை இடது கையா வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க 13ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீன அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாயினும் நெற்றிகளிலாவது முத்திரையை பெரும்படிக்கு தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு. இப்பயும் அப்படித்தானே, நீங்க ரேஷன் கார்டோடு இந்த கார்டை இணைக்கலாம், போய் வாங்க முடியாது கொண்டு வந்துட்டாங்க சட்டம். இணைச்சது பிறகு தான் அங்க வாங்க முடிந்தது. கரெக்டாக இடம் வலது கை நெற்றி. இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டு பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது சொல்லப்பட்டிருக்கிறது வலது கை நெற்றி. இந்த 2 இடம் தான் சொல்லப்பட, வேற எந்த இடமும் சொல்லப்படல. இந்த மைக்ரோ சிப்பு இயங்குவதற்கு கரண்ட் தேவை. சிப்பு இயங்குவதற்கு கரண்ட் வேணும். நம்ம சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் உண்டு. நமக்கு அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதான சில இடங்கள் உண்டு. அப்ப இன்னைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த வலதுகை நெற்றி இதை தவிர வேற எங்க வச்சாலும் அது கரெக்டாக என்ன செய்யாது, ஏன்னா அதில் தான் அதற்கு தேவையான கரண்ட் வந்து என்ன செய்யும், கிடைக்கும் என்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேத புத்தகம் தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு கரெக்டாக வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மிருகங்களுக்கு அதை பொருத்தி விட்டுட்டாங்க. இந்த மிருகங்கள் அதனால கண்காணிக்கப்படுகிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த மிருகத்தினுடைய கண்களுக்கு மறைவாக போகவே முடியாது. அந்த மிருகம் என்பது கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரோடு எல்லா மைக்ரோசிப்பு இணைக்கப்படுகிறது. எங்கே இருந்தாலும் காட்டி கொடுத்து விடும். இப்போது ஒரு கண்ணன் வந்து திருடிட்டு எங்கேயாவது போய் இருந்து கொள்ளலாம். சமுத்திரத்தின் ஆழத்துல போய் இருந்தாலும் அது என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் வேத வசன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நேராகத்தான் கொண்டு போகிறது. நாம் இருக்கிறதான இடங்கள் எல்லாம் வச்சிருக்குமே, ஒவ்வொரு பேர் வந்து கூகுள்ல கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 3க்கு 3 அடி நினைக்கிறேன். வேடா வாட்ஸ்அப்பா அப்படின்னு ஏதோ ஒரு ஆப் இருக்கிறது. இதுல இந்த 3க்கு 3 அடி உலகத்துல இருக்கிறத அனைத்து இடத்தையும் டிவைட் பண்ணிட்டாங்க. அனைத்து இடத்தையும் சுந்தராஜபுரம் அதில் உண்டு, இந்த சர்ச்சும் அதில் உண்டு, உங்க வீடும் அதில் உண்டு, உங்க கக்கஸ்புரையும் அதில் உண்டு. 3க்கு 3 அந்த 3க்கு 3 டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. உலகத்துல இருக்கிறதான அனைத்து இடத்தையும் 3க்கு 3 அடியாக பிரித்து அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு தெரியுமா, மனுஷன் இந்த 3க்கு 3 அடிக்குள்ள எந்த இடத்துல தாங்க டிஸ்பிளே ஆகும். ஒரு கண் அதை பார்க்கும், கம்ப்யூட்டர் அதை பார்க்கும். எல்லாம் வந்து சேட்டலைட்ல இணைச்சி ஒரு கம்ப்யூட்டர்ல கொண்டு பொருத்தி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் எதற்கு முன்னோட்டம் என்றால் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு தான் முன்னோட்டமாக இருக்கிறது. அது சீக்கிரத்துல வந்துவிடும். ஏனென்றால்
இந்த பூமியெல்லாம் அதற்கு ரொம்ப தீவிரமாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சமய இடம் கொடுக்கல, எனவே நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 24 அதிகாரத்துல 3 இருந்து 14 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க. நான் வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி காலத்துல வஞ்சகம், மனுஷன் வஞ்சகத்தால் நிறைந்து காணப்படுவான். அடுத்தால பூமியில என்ன உண்டாகும்? யுத்தம் உண்டாகும். அடுத்தால பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், பூமி எதிர்ச்சி உண்டாகும். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான வேளையில சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும். சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும். அதாவது பஞ்சம் என்றால் இதுவரைக்கும் கேள்விப்பற்றாத பஞ்சம் வரும். நான் இந்தியாவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பஞ்சம் வருவதற்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வரும். பஞ்சம்னா ஏதோ அந்த காலத்தில் 2 வருஷம் 3 வருஷம் மழை இல்லை, கொஞ்சம் சாப்பிடாம இருந்தோம், அப்படிலாம் கிடையாது. சாப்பாடே கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது. உலக நாடுகளில் நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை வந்து 2வது இருக்கு. 130க்கு மேலே போயிட்டு நினைக்கிறேன். 135 எவ்வளோ ஆயிட்டு. பஞ்சம்னு சொல்லி ஒன்று வந்துட்டுன்னா ஜனங்கள் எல்லாம் தப்ப முடியாது. இருக்க அரசியல் நிலவரங்கள்லாம் பார்த்தா எல்லாம் வந்து வசதி உள்ளவங்கள்ட்ட குவித்து வைக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நேர கொண்டு போறாங்க. இது என்னவென்றால் வசதி உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 75% வந்து வறுமைக்கு கீழே தான் நம்முடைய நாட்டில் வந்து இருக்கிறாங்க. அந்த 25% மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிட முடியும், அவங்க உடுத்த முடியும், அவங்க வந்து குடிக்க முடியும். மற்ற 75%ம் பஞ்சத்துக்குள்ள மாட்டினா எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்கா பஞ்சம், ஆப்கானிஸ்தான் பஞ்சம், இன்னும் நிறைய நாடுகளில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம். அடுத்தால யுத்தம், 3வது உலக மகா யுத்தம் ஆரம்பிப்பதற்கான ஒரு சோர்ஸ், ஒரு தீப்பொறி வந்து அங்கே வந்துவிட்டது. இப்போது ரஷ்யா வந்து பக்கத்தில் உள்ளதான உக்ரைன் நாடுக்கு நேராக இனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. எல்லாம் எந்த நேரத்தில் ஃபயர்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான். ஏன்னா அமெரிக்கா உக்ரைன் சப்போர்ட்டு, ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்கிறதுக்கு இருக்கிறான். இப்போ அமெரிக்கா வந்து ரஷ்யாவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், நீ யுத்தத்துக்கு போகாதன்னு பேசி கொண்டு இருக்கிறான். ஆனால் அது நிற்குமோ நிற்காத ஒரு ஆண்டவருடைய செயலில் தான் நிற்கணும். அதுக்காக ஜோம்ன்றேன், அது நிற்கணும். ஏன்னா இப்போ இருக்க யுத்தம்லாம் நிறைய பேர் அழிச்சிருவாங்க. அப்போ மாதிரிலாம் கிடையாது. ஒரு பட்டனை தட்டுனா ஏகப்பட்டவங்க அழிவர். அப்பெல்லாம் நேருக்கு நேர் யுத்தம். அப்பெல்லாம் அம்பு வேல் ஈட்டி இவைகளை வைத்து யுத்தம். ஒருத்தன் குத்துனா ஒருத்தனை தான் குத்த முடியுமா? இப்ப அப்படி அல்ல. ஒருத்தன் ஒரு பட்டனை அமர்த்தினா எவ்வளோ பேர் நினைச்சிருவாங்க, செத்து மடிந்து விடுவார்கள். 3வது உலக மகா யுத்தத்திற்கு முன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரணும். அது வருகைக்கான அடையாளம் யுத்தம். எந்த இடத்துல பார்த்தாலும், எங்க யுத்தம் இல்லை, எல்லா இடத்துலையும் யுத்தம். ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, குடும்பத்திற்கு விரோதமாக குடும்பம், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன். எல்லா இடமும் கொந்தளித்து கொண்டு ஒரு போலியான சமாதான பேச்சுவார்த்தை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் ஆண்டு வருவாரோ அதற்கு அப்புறமாக இது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பித்தோடு எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாகத்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்று சொல்வார்கள். நீங்க இந்த அதிகாரம் எல்லாம் நீங்க வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க. 31வது அதிகாரத்தை 31வது வசனத்தை வாசிங்க. 31வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 29 21 29. அத்திமரத்தையும்
மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறத நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இது ஒரு மரத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அத்திமரம் என்பது இஸ்ரவேலர்கள். அத்திமரம் என்பது இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் துளிர்க்கிறது என்கிறதான வேளையில் அவர்களுடைய வளர்ச்சி ஆரம்பமாகும் போது, இஸ்ரவேல் நாடு என்பது சின்னதுதான். அந்த சின்ன நாட்டுக்கு பதில் சொல்ல ஒரு நாட்டாலும் முடியாது, ஒரு வல்லரசு நாட்டாலையும் ஒன்றும் முடியாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறாராம், அவர்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாராம். அவர்களுக்கு விரோதமாக என்ன ஆயுதங்களை பிரயோகித்தாலும் அவைகளெல்லாம் தாறுமாறாக போகும்படியாக ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட இருந்து செயல்படுவார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்கள்ல தான் இந்த இஸ்ரவேலர்கள் துளிர்ப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வளருவார்கள். இன்றைக்கு பாருங்க, இந்தியா கூட இஸ்ரவேல் ஜனத்தோட தான் கை கோர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரவேலோடு கை கோர்த்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றா இந்த இஸ்ரவேல் தேசம் கடைசி நாட்களில் வளரும். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. கடைசி நாட்களில் எல்லா முஸ்லிம் கண்ட்ரிகளும் எதுக்கு விரோதமாக நிற்கும்? இஸ்ரவேலுக்கு எதிராக தான் நிற்கும். ஆனால் இவங்க சொல்லுவாங்க எங்களோட அல்லா இருக்கிறாரு, ஆனால் அவங்க சொல்றாங்க எங்களோட யார் இருக்கிறார்? யெகோவா இருக்கிறான்னு சொல்றாங்க. எங்களோட யெகோவாகிய தேவன் இருக்கிறான்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பல நூறு வருடங்கள் அலைஞ்சு திரிஞ்சு, பல நூறு வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் தான் அவங்க நாட்டில் போய் இருந்தாங்க. அவர்கள் வந்து ஒன்றுமில்லாமல் போயிருந்து இந்த அளவுக்கு அவர்கள் எழும்பி வளர்ந்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் தான். வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய முயற்சின்னு சொல்வது இருக்குல்ல, இந்த தீர்க்க தரிசனம். அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டு என்று அறிந்து கொள்ளும். அப்படியே அதற்கு உமானமா சொல்றார். அப்படியே இவங்களெல்லாம் நடக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. சரி, நான் உங்களுக்கு சில அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் தப்பும்படியாக வசனமா மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல இந்த கொர்நேலியுடைய சம்பவத்தை வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க. அவைகளை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஜலத்தினால் ஆவினால் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பங்கடைய மாட்டான். மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறணும். ஒருவேளை நீங்கள் இவைகளெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய ஆத்மா எப்போதும் என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். நின்றாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் யார்கிட்ட பேசிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய எண்ணமெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க சீக்கிரமாக வரப்போகிறீங்க. இந்த பூமியில் நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் அதை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எச்சரிப்படைய முடியாக எங்கள் மீது அனுபவித்து நீ தெரிந்து கொண்டதான தேவனுடைய தாசன் மூலமாக இந்த எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இதற்காக நான் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இனி காலம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக நான் உடைய ராஜ்யத்தில் வரும்படியாக நீ எதிர்கொண்டு வரத்தக்கதான மன திரும்புதலை தாருங்க, பரிசுத்த ஜீவியத்தை தாருங்க. மனம் திரும்பினேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களும் கூட அநேக காரியத்தில் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இதை வெளிப்படுத்தும் விசேஷ 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பும் என்று சொல்லி அனைத்து சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்கள். நீங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது அநேக காரியங்கள் இருக்கிறது. வார்த்தையில மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, சிந்தையில மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, கருத்திருக்கிறது அநேக காரியங்களை நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை.
உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவர்களுடைய கிரிகளின்படி நான் அவர்களுக்கு அளிக்கப்படும், என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு பலன் தருவார். ஒருவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்ததான வாழ்க்கைக்கு அநேக நன்மைகள் கிடையாமல் இருந்தாலும் அவர் வரும்போது உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் உயர்த்துவார் என்பது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே கடந்து உம்முடைய நாமத்தை பாட ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த எங்களை கிருபை செய்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சி கொடுத்து சாட்சியை எழுப்பினீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புத அதிசயங்களை செய்ய தேவனே எங்களோடு பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனதர்மங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்குன்னு சொன்னதான கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்போது நீங்கள் வாசல் அண்டையிலே வந்துவிட்டு வாசல் நின்று கொண்டிருக்கு என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே தேவ எச்சரிப்பு பெற்று மனம் திரும்பி கர்த்தாவே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு எங்களை விலகி ரட்சித்துக் கொண்டு உமக்காக குற்றமற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து எப்போதும் விழித்திருந்து உண்மையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை நல்ல நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்கள். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க வராது நாட்கள் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கண்ணிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலையை காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்கு நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க எங்களுக்கு 20 வருடமாக ஜெபிக்கிறோம். வருகை இருக்குமா நம்ம எதிர்கொண்டு பரிசுத்த ஜீவியத்தை நல்ல நடக்கி தந்து தேவன் நாமே வழி நடத்தி வேண்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.